வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் விபத்தில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் மருத்துவமனையிலேயே மரணம். நடந்தது என்ன? வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் பேருந்து மோதி விபத்தில் சிக்கி மீட்கப்பட்ட இளைஞர் கிண்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேளச்சேரி டிஎன்ஹெச்பி காலனியைச் சேர்ந்த ஐயனாரப்பன் இவர் எலக்ட்ரிக்காக பணியாற்றி வருகிறார். இவரது மகள் தர்ஷன் 19 வயதாகிறது. இவருடைய பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள தனியார் பொறியியல் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 16ஆம் தேதி ஐயனாரப்பன் தனது மகன் தர்ஷனுடன் மோட்டார் சைக்கிளில் அசோக் நகர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். கிண்டி காந்திபுரம் மேம்பாலத்தில் சென்றபோது கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி சென்றிருந்த போது மின்சார பேருந்து இவர்கள் மீது மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் தந்தை மகன் இருவருமே தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். விபத்தில் சிக்கி இருவருமே உடனடியாக மீட்கப்பட்டாங்க. அவர்கள் சிகிச்சைக்காக சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அங்கு இவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஐயனாரப்பன் குணமாகிவிட்டார். ஆனால் தர்ஷனுக்கு மட்டும் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்க. அறுவை சிகிச்சை முடிந்து வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த தர்ஷன் கடந்த சனிக்கிழமை இரவு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் அவரது குடும்பத்தினை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷனுடைய மரணம் குறித்து அவருடைய உறவினர்கள் அளித்த பேட்டியில் ஆபரேஷன் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஆனால் நுரையீரல் தொற்று காரணமாக தர்ஷன் உயிரிழந்து விட்டதாக தற்போது மருத்துவர் கூறியது வேதனை தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை முன்னாடி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.